தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் சார்பாக திண்டுக்கல் வடக்கு மாவட்டத்தின் சார்பாக இன்று ஒரு அற்புதமான பொதுக்குழு நிகழ்ச்சியை தொடங்கி இருக்கிறோம். இதனுடைய நோக்கம் என்பது தமிழகம் முழுவதும், ஏன் நாடு முழுவதுமே சாமானிய வணிகர்கள் அப்புறப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஆன்லைன் வர்த்தகம், கார்ப்பரேட் கம்பெனியுடைய அத்துமீறல்கள், இதிலிருந்து சிறிய வியாபாரிகளை பாதுகாப்பதற்காகத்தான் தமிழ்நாடு வணிகர்களுடைய பேரமைப்பு பெரும் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் வருகின்ற 30ஆம் தேதி திருச்சியிலே கார்ப்பரேட் கம்பெனிகளை எதிர்த்து மாபெரும் முற்றுகை போராட்டம், அடையாளமாக டிமார்ட் அங்கு 1 லட்சம் சதுரடிக்கு மேல கட்டிடம் கட்டி கொண்டிருக்கிறார்கள். அது வளாகத்துள்ளே முற்றுகை போராட்டம், பல்லாயிரக்கணக்கான வியாபாரிகளை திரட்டி கொண்டு எங்கள் வாழ்வாரத்தை காப்பதற்கு, வாழ்வை காப்பதற்கு வருகின்ற 30 சனிக்கிழமை அன்று காலை 10:30 மணி அளவில் அங்கு போராட்டம் நடைபெற இருக்கிறது. அந்த போராட்டம் தொடக்கம், முடிவல்ல. தொடர்ந்து சாமானிய வணிகர்களை பாதுகாப்பதற்கு தமிழ்நாடு வணிகர்களுடைய பேரமைப்பு எந்த தியாகத்தை செய்வதற்கு தயாராகி இருக்கிறது என்று தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போன்று சாமானிய வணிகர்களை பாதுகாப்பதற்கு மத்திய மாநில அரசுகள் 2 அரசுகளும் இணைந்து சிறு பாதுகாப்பு சட்டம் ஒன்றை கட்டாயமாக நிறைவேற்றப்பட வேண்டும். அந்த நிலைப்பாட்டை எடுக்கவில்லை என்று சொன்னால் இன்னும் ஒரு 5 ஆண்டுகளிலே அத்தனை லட்சம் சாமானிய வணிகர்களும் காணாமல் போவார்கள். அவர்கள் காணாமல் போவது மட்டுமல்ல, அவர்கள் பின்னால் குடியிருப்பு வாசிகள் சங்கடப்பட்டு போவார்கள். காரணம், வயது முதியவர்கள் தன்னுடைய வீட்டுகளிலே 4 கடையை கட்டி வாடகை விட்டிருப்பார். மாதம் 20,000 ரூபாய் வாடகை வரும், ஏன் 30,000 ரூபாய் கூட வருவது உண்டு. ஆனால் சாமானிய வணிகர்கள் இல்லை என்று சொன்னால் அவருடைய வருமானம் கேள்விக்குறியாக மாறிவிடும். ஆகவே கட்டிட வரி விதிப்பு அரசுக்கு கட்ட முடியாது, அவர்கள் குடும்ப வாழ்க்கை நடத்த முடியாது. எங்களை சார்ந்த தொழிலாளர்கள், பல லட்சம் தொழிலாளர்கள் வேலை வாய்ப்பு இன்றி தவித்து போவார்கள். இதை அரசு உடனடியாக பரிசீலனை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதே போன்று தமிழகம் முழுவதும் சென்னை மாநகரம், திண்டுக்கல் போன்ற பெரும் மாவட்டங்களில் பீடி சிகரெட் விற்பனை செய்கின்ற சாதாரண வியாபாரிகளை காவல்துறை அதிகாரிகள் சோதனை என்ற பெயரில் அழைத்து செல்வது, வழக்கு பதிவு செய்வது, அது தேவையில்லாத புகாரை பெற்றுக்கொண்டு வழக்கு பதிவு செய்ய மட்டுமல்ல, கடைகள் சீல் வைப்பு, சிறை என்ற வாசகத்தை அடியோடு எடுத்துவிட வேண்டும் என்பதை தமிழ்நாடு முதலமைச்சரிடத்திலே நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம். சென்னை மாநகர ஆணையர் காவல்துறை அதிகாரிகளை வலியுறுத்தி உடனடியாக அந்த நடவடிக்கை நிறுத்தி இருக்கிறார்கள். ஆகவே இந்த வேளையிலே சென்னை காவல்துறை மாநகர ஆணையர் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, பள்ளி கல்லூரிகள், அதாவது பள்ளி கல்லூரிகள் அதிகபட்சம் 100 மீட்டர் அளவுதான், அந்த அளவுக்கு உள்ள யாரும் பீடி சிகரெட் விற்பனை செய்யக்கூடாது. அதே போன்று வியாபாரிகள் தடை செய்யப்பட்ட எந்த பொருளையும் கடையில் விற்பனை செய்யக்கூடாது. குறிப்பாக போதை வஸ்துகள் எதுவாக இருந்தாலும் நாம் கடையில் விற்பனை செய்யக்கூடாது, அது பெரிய பாவமாகிவிடும் என்பதை, அது போன்ற வியாபாரி யாராக இருந்தாலும் அவர்களை அப்புறப்படுத்துவதற்கு தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு உறுதியாக இருக்கிறது. அதே போன்று திண்டுக்கல்லிலே குப்பை வரி, தொழில் வரி, கட்டிட வரி, லைசன்ஸ் வரி என்று பல்வேறு வரிகளை போட்டு உடனடியாக கடை சீல் வைப்பு என்று மிரட்டப்படுவதாக செய்தி வந்து கொண்டிருக்கிறது. அதிகாரிகளை நான் கேட்டுக்கொள்வதெல்லாம், மிரட்டாதீர்கள். டாக்டர் கலைஞர் சொல்லி இருக்கிறார்கள், வியாபாரிகள் ஒரு தேன் வண்டு தேன் பூவில இருந்து எடுக்கக்கூடியவர்கள் வியாபாரிகள், எங்களை கசக்கி பிழிந்து விடாதீர்கள். கசக்காமல் நசுக்காமல் அதிகாரிகள் எங்களோடு வரி வசூலித்துக் கொள்ளுங்கள். ஆனால் கசைக்கு புளிய வேண்டும் என்று சொன்னால் அதை எதிர்ப்பதற்கு தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு உறுதியாக இருக்கிறது என்பதை எச்சரிக்கை உணர்வோடு பதிவு செய்து கொள்கிறேன். கட்டாயமாக, அதாவது நான் தெளிவாக தமிழ்நாடு முதலமைச்சரிடத்திலே நேரடியாகவே இந்த கருத்தை பதிவு செய்திருக்கிறேன். காரணம், இது போன்ற டிமார்ட் வருகின்ற பொழுது அதிகாரிகள் சொன்னார்கள், இது உலகமயமாக்கிய கொள்கை என்று கூட என்னோடு சொன்னார்கள். கடந்த செல்வி ஜெயலலிதா அம்மா ஆட்சியிலே வால்மார்ட் கட்டிடத்தை எதிர்த்து நாங்கள் முற்றுகை போராட்டம் பண்ணிய பொழுது அந்த கட்டிடம் அவருடைய ஆட்சி காலத்திலே சீல் வைக்கப்பட்டது என்பதை நினைவுபடுத்தியிருக்கிறேன். ஆகிய அரசுகள் தான் அனுமதி தரப்பட வேண்டும். தேவைப்படுமையானால் கேரளாவில் போய் ஒரு டிமார்ட்டின் திறக்க சொல்லுங்க. ஒரே ஒரு டிமார்ட்டின் கேரளா மாநிலத்திலே திறந்து விட்டால் தமிழகம் முழுவதும் எங்கு வேணாலும் திறந்துக்கலாம் சொல்லியிருக்கோம். ஆனால் கேரளாவில் யாருக்கும் அனுமதி கிடையாது. லூல் மாலுக்கு தமிழகத்திலே அனுமதி, ஆனால் லூல் மால் போன்ற தமிழ்நாட்டை சேர்ந்த எந்த மாலுக்கும் கேரளாவிலே அனுமதி கிடையாது. ஏன்னா அவர்கள் மாநிலத்தை, அவர்கள் மாநிலத்தில் வியாபாரிகளை அவர்கள் பாதுகாக்கின்றார்கள். ஏன் அதை தாண்டி நீங்க அமெரிக்கா நியூயார்க்ல
வால்மார்ட்டுக்கு கடையை திறப்பதற்கு அனுமதி தரவில்லை அங்குள்ள கவர்னர். காரணம், அங்குள்ள 8 லட்சம் வியாபாரிகள் பாதிக்கப்படுவார்கள் என்ற அச்ச உணர்வோடு அவர்கள் அங்கு பதில் தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். ஆனா தமிழகத்தில் மட்டும் சாதாரண வியாபாரிகள் பாத்தீங்கன்னா, தலைச்சுமை வியாபாரிகள், சாலையோர வியாபாரிகள் 35 லட்சம் பேர் இருக்கும். 35 லட்சம் பேர் என்பது குடும்பம். ஆகவேதான் 1 கோடி வாக்காளர்களை உள்ளடக்கியது தமிழ்நாடு வணிகோட பேரமைப்பு. எங்கள் வாக்கு சிந்தாமல் சிதறாமல் வர வேண்டும் என்று சொன்னால் அரசு எங்களை பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதிலே நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். அதாவது அரசு இடத்திலே கோரிக்கை வைத்திருக்கிறோம், மிக தெளிவாக வைத்திருக்கிறோம். நல்லது நடக்கும் என்று நம்பிக்கையோடு இருக்கிறோம். போராட்டத்தை கையில் எடுத்திருக்கிறோம். போராட்டம் என்பது வியாபாரிகள் மத்தியிலும் ஒரு அச்ச உணர்வு இருக்கிறது. எதிர்த்து போராடுவதற்கு நாம் இருக்கிறோம் என்பதை தட்டி எழுப்பி கொண்டிருக்கிறோம். வியாபாரிகளுக்கு ஒரு புத்துயிர் வந்திருக்கிறது இப்பொழுது. ஆகவே இந்த போராட்டத்துக்கு பிறகு ஒரு மாற்றம் கட்டாயம் ஏற்படும் நம்பிக்கை இருக்கிறது. இல்ல இல்ல, அதாவது அன்றைய காலம் வால்மார்ட் கட்டிட நாங்க ஒரு மிஸ்டேக் என்னன்னா, அகில இந்திய அளவில் எல்லா அமைப்புகளும் இணைந்து நாங்க எடுத்த முடிவு, வெளிநாட்டு நிறுவனங்களை உங்களை அனுமதிக்க கூடாது என்றுதான் நாங்கள் முடிவெடுத்தோம். அந்த முடிவின்படிதான் வால்மார்ட் கட்டிடம் அமைந்த பொழுது அன்றைய அரசு நாங்கள் எதிர்த்து போராட்டத்துக்கு பிறகு சீல் வைத்தாங்க. அதன் பிறகு வெளிநாட்டு நிறுவனங்கள் கட்டிடம் கட்டலைங்க. டிமார்டின் என்பது இந்த ரிலையன்ஸ் போன்று இவர்கள் எல்லாம் மும்பை சேர்ந்தவர்கள், மும்பை முதலாளி தான். ஆக இங்கு வந்து கடை வைப்பதற்கு அரசு ஒரு உத்தரவு போட்டாங்க. அந்த உத்தரவில் முதல்ல என்ன சொன்னா, ஒரு 50 கார்கள் 60 கார்கள் நிற்கக்கூடிய இடமாக இருக்கப்பட வேண்டும், மொத்த வியாபாரம் மட்டும்தான் செய்ய வேண்டும், இதுதான் சட்டம். ஆனால் அதை திடீரென்று ஒரு வரியை சேர்த்து விட்டார்கள். எங்க எல்லா வியாபாரம் செய்யலாம்னு வரி சேர்த்துட்டாங்க. ஆகவேதான் ரீட்டைல் பிசினஸ் வந்திருக்காங்க. ரீட்டைல் வந்ததுனால நாங்கள் தடுமாறி கொண்டிருக்கிறோம். எதிர்ப்பதை தவிர வேறு வழி இல்லை. இப்பொழுதுதான் அதை எதிர்க்க தொடங்கி இருக்கிறோம். இதுதான் உண்மை. இனிமேல் அந்த அரசு இருக்கக்கூடிய அரசு என்ன செய்ய போறாங்க, எப்படி தடை செய்ய போறாங்களா இல்லையா என்பது இனிதான் தெரியும். இல்ல, நம்ம நாட்டுக்கே பாதிப்பு தானே. 50% வரி ஏய்ப்பு என்பது இந்த ட்ரம்ப் அவர்களை தமிழ்நாடு வணிகோட பேரமைப்பு கடுமையாக கண்டனத்தை பதிவு செய்யறோம். ஏன்னா தேவையில்லாம 20% இன்னைக்கு சொல்றாரு, அடுத்த நாளே ஒரு 20% சொல்றாரு. இது ஏதோ சின்ன பிள்ளை விளையாட்டு மாதிரி தேவையில்லாம செய்து கொண்டிருக்கிறார். அதாவது வர்த்தக போர் நடந்துகிட்டு இருக்கு. உலகம் முழுக்க என்ன போர் நடக்குமா? ராணுவ போர் அல்ல, வர்த்தக போர் நடந்து கொண்டிருக்கிறது. அதை தான் அமெரிக்கா கையில் எடுத்துக்கொண்டு வர்த்தக போரை வைத்து நம்மளை மிரட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆகவேதான் தமிழ்நாடு வணிகோட பேரமைப்பு ஒரு முடிவெடுத்திருக்கிறது. உள்நாட்டு பொருளை வாங்குங்கள் மக்களே. இந்திய தேசப்பற்று உள்ளவர்கள், இந்தியனாக இருப்பவர்கள் உள்நாட்டு பொருளை வாங்குங்க. அதே போன்று உள்ளூர் உள்நாட்டு வணிகர்களிடம் பொருள் வாங்குங்க, ஆன்லைன்ல வாங்காதீங்க என்பதை கோஷமாக நாங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆமா ஆமா ஆமா, இல்லைன்னா அதுதான். அதாவது ஆன்லைன் ஒட்டுமொத்தமாவே பெரிய பாதிப்பு. நீங்க அதாவது நீங்க சின்ன சின்ன உறிஞ்சி அப்படியே வியாபாரத்தை ஸ்டா போட்டு உறிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ஆன்லைன் உரிகிறாங்க, ஒரு பக்கம் டிமார்டின் போன்ற பெரிய தனி மிளகாய் உரிகிறாங்க. இது உரியறது காரணமாக நான் சொன்ன வியாபாரிகள் மட்டும் பாதுகாக்கப்படுவதில்லை, வியாபாரிகள் மட்டும் பாதிக்கிறது இல்லைங்க. நாளை கட்டிட உரிமையாளர்களும் பாதிப்பாங்க, தொழிலாளர்களும் பாதிப்பாங்க. இது இடர்பாடுகள் இருக்கு என்பதை முதலமைச்சர் கவனத்துக்கு தெளிவாக கொண்டு சென்றிருக்கிறோம். கட்டாயம் நல்லது நடக்கும் என்பதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அடுத்த போராட்டம் அதே தேதியிலே அடுத்த கட்ட போராட்டம் அன்று 30ஆம் தேதி அறிவிக்கப்படும். தேவைப்படுமையானால் எங்களை வாழ்வாரத்தை காட்பதற்கு தமிழகம் முழுவதும் ஒட்டுமொத்த கடைகளையும் அடைத்துவிட்டு நாங்கள் வேறு பணிக்கு செல்லையும் தயாராக இருக்கிறோம். டிமார்டின் போன்ற தனி மனிதர்களை வைத்து அவர்கள் வியாபாரத்தை செய்து கொள்ளலாம், தப்பே இல்லை. அதிகமா ஆக்குபை பண்ணிட்டாங்க, அவங்க தான் பண்றாங்க. இப்ப நம்ம மாநிலத்தில் உள்ளவங்க மிக குறைவா போய்கிட்டு இருக்கிறாங்க. பேர் தான் கடைகள் இருக்கும். 80 விழுக்காடு கடைகள் அன்றாடம் செத்து பொழைச்சுக்கிட்டு இருக்காங்க. 80 விழுக்காடு கடைகள்ல 40 விழுக்காடு கடைகள் தினசரி வட்டிக்கு பணம் வாங்கி வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. 40 விழுக்காடு கடைகள் மாச வட்டிக்கு வாங்கி வியாபாரம் பண்ணி செய்யறாங்க. 20 விழுக்காடு வியாபாரிகள் தான் வட்டி இல்லாம வியாபாரம் பண்ணுவாங்க. ஆக வியாபாரிகளை பாதுகாப்பது அரசு. ஆக வியாபாரிகளை பாதுகாக்கவில்லை என்று சொன்னால் ஒட்டுமொத்த வாழ்வாதாரமும் சீரழிஞ்சிடும். இதான் உண்மை நிலவரம்.